என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என்னைக்குமே விருச்சிக ராசிக்காரர்கள் எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லை. காரணம் என்னன்னா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. கூட அந்த அந்த மாலையை ஆர்டிஃபிஷியலாக பண்ணாலும் சரி சரி, குரு பகவான் தட்சிணாமூர்த்தி இப்படி வடக்கு முகமாக பார்த்துருக்கிற தட்சிணாமூர்த்தின்றது நல்லது. இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய விஷயம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இட் செல்ஃபே அதிர்ஷ்டம் தரக்கூடியவர் தான். அதனால் பெரும்பாலும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயம் அப்படின்னாலே குரு தான். என்னைக்குமே விருச்சிக ராசிக்காரர்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. காரணம் என்னென்னா, நீங்களாம் குருவே பாக்கெட்டில் போட்டுட்டு சுற்றுறார்கள். ஏன்னா உங்களுக்கு 2 கூடையவனும் குரு தான், 5 கூடையவனும் குரு தான். அதாவது தனஸ்தானாதிபதியும் அவர் தான், யோகாதிபதியும் அவர் தான். அப்போது தனாதிபதி யோகாதிபதி 2 போஸ்டிங் வச்சிருக்காரு குரு. அப்போ உங்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் எப்படி நடக்கும், என்னென்ன காரியங்கள் பண்ணால் நல்லது நடக்கும் போன்றவைகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அவ்வகையில் விருச்சிக ராசிக்காரர்கள் 2ன்னா கோல்டு. எவ்வளோக்கு எவ்வளோ தங்கம் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ விருச்சிக ராசிக்காரர்கள் நல்லா இருப்பீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கை வறுமையில் போயிட்டே இருக்கும். தங்கத்தை மட்டும் அடமானம் வைக்காதீங்க. உயிரே போனாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கத்தை தொடவே கூடாது. காரணம் என்னென்னா, தங்கத்தை அடமானம் வைக்கிறது லக்ஷ்மியவே அடமானம் வைக்கிற மாதிரி. அதுக்கு பதிலாக நீங்கள் கடன் வாங்குங்க, வட்டிக்கு வாங்க, என்னவோ பண்ணுங்க, ஆனால் தங்கத்தை மட்டும் வச்சிடாதீங்க. காரணம் என்னென்னா, 2 5 கூடையவன் குரு. அந்த குரு உங்களுக்கு யோகாதிபதி மட்டுமல்ல, தனாதிபதியும் கூட. தனாதிபதி குரு என்ன பலன்கள் எல்லாம் தருவார், அவரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? குருனாலே மங்களத்துவம் என்று பெயர், சுபத்துவம் என்று பெயர். குரு இருக்கிற வீடு. குருனா எப்படின்னா, ரமண மகரிஷி, சங்கராச்சாரியார், நம்ம காஞ்சி பெரியவர் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவர்களுடைய படங்கள்லாம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் பெரிய பெரிய ஆட்கள், ராமானுஜர், நீங்கள் யார் யாரெல்லாம் பெரிய ஆள் நீங்கள் நினைக்கிறீங்களோ வாழ்க்கையில், அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம், அவங்களுடைய பிரதிமைகள், சிலைகள் வச்சு வழிபடுங்க. அவங்கள நீங்கள் ப்ரே பண்ணும். எவ்வளோ கூட ப்ரே பண்ணுறீங்களோ, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. குரு 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 தான் எல்லாம். குருலேயே அந்த அவருக்கு முல்லை மலர்கள் பெரும்பாலான உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போது ஸ்ரீமடத்துக்குள்ளே வர்றவங்களுக்கு தெரியும், மடத்துக்குள்ளே வரும்போதே வாசலில் ஒரு படம் இருக்கும், அவருடைய படம். அவர் உங்களை கைட் பண்ணுறார், அவர் உங்களை கூட்டிகிட்டு போகிறார். அந்த அந்த குருவினுடைய ஃபோட்டோங்கிறது வாசலில் இருக்கணும். அந்த மாதிரிலாம் உங்கள் ஹாலில் ஒரு பெரியவருடைய அனுகிரகம் அந்த மாதிரிலாம் இருக்கணும். ஸ்ரீமதே ராமானுஜாயா அந்த மாதிரிலாம் எழுதிட்டு இந்த பக்கம் சங்கு சக்கரம்லாம் இருக்கிற மாதிரி, இதெல்லாம் நீங்கள் வாசலில் இருக்கிற மாதிரி பண்ணுறது இன்னும் சிறப்பு. இந்த குருனாலே நம்பர் 3 தான் உங்களுக்கு குரு. இதெல்லாம் நம்பர் 3யோ நீங்கள் ஆரம்பிக்கிற காரியங்கள்லாம் 3ஆம் நம்பரில் 3ஆம் தேதியில் கூட்டுத்தொகை 3 வர்ற மாதிரி ஆரம்பிக்கிறோம். குருனா என்ன அப்படின்னா, உங்களுக்கு பெரிய சரீரமுடையெல்லாம் குரு தான். பெரிய பெரிய பொம்மைகள் வீட்டில் வச்சுருக்கிறதெல்லாம் குரு தான். ஒரு பெரிய யானை, ஒரு பெரிய ஒரு பூதம், இப்படி அதாவது சந்தோஷமான, நான் சொல்கிறது ஒரு பூச்சாண்டி இல்லை, ஒரு சந்தோஷமான ஒரு இது. குபேரன், குருனா குபேரன். குபேரனுடைய வழிபாடு, கீரி பிள்ளையோட குபேரன் பார்த்தீங்கன்னா யார் கூட இருப்பாருன்னா, இவர் சித்திரலேகாவோட வண்டலூர் பக்கத்தில் இருக்கிற குபேரன் கோயில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுதான் உண்மையான குபேரன், ராவணனோட தம்பி, அதுதான் குபேரன். அந்த குபேரனுடைய வழிபாடுகளை நீங்கள் செய்யணும். அதே மாதிரி அந்த குபேரனுக்கு சங்கநிதி பத்மநிதியும் பேர். ஒரு கலசம் எடுத்துக்கோங்க, அந்த கலசத்தில் ஒரு குடம் மாதிரி சின்ன கலசம், இவ்வளோ பெருசு இல்லை, சின்ன கலசம். அதில் எவ்வளோக்கு எவ்வளோ ₹1 காயின் போட முடியுமோ அதை போட்டுகிட்டே வந்துட்டே இருங்க குபேரர் சிலைக்கு முன்னாடி. அது ஒரு உண்டியல் மாதிரி. அந்த காசு ஃபில்லப் ஆகிட்டே இருக்கணும். அதில் பெரும்பாலும் தங்க காசுகள் மாதிரி ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, தங்க காசுகள் மாதிரி. அதாவது இந்த கோல்டன் பேப்பர் சுற்றி இருக்கும் அதில், அவ்வளோதான். அந்த தங்க காசுகள், நமக்கு ரியல் தங்க காசுக்கு நம்ம எங்கே போகிறது? 1 கிராம் தங்க காசே இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. அப்போ இந்த கோல்டன் தங்க காசு ஃபேன்சி ஸ்டோரில் வாங்குறது, அது ஃபுல்லாக நிரப்பி வைங்க. பார்க்குறதுக்கு ஒரு கூம்பு மாதிரி அழகாக தெரியணும். என்ன தெரியணும் உங்களுக்கு? அந்த இது தெரியணும். அப்போது குரு
மட்டும்தான் உங்களுக்கு யோகாதிபதியா. ஆனால் சுக்கிரனும் உங்களுக்கு 7 கூடையவர், உங்களுக்கு மட்டும்தான், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான். குரு ரொம்ப ஃபேவர், சுக்கிரனும் ரொம்ப ஃபேவர். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனை கையில் வச்சிருக்கிறவங்களுக்கு குரு ஜென்ம எதிரியாக இருப்பான், குருவை கையில் வச்சிருக்கவங்களுக்கு சுக்கிரன் எதிரியாக இருப்பான். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அடுத்ததாக 11 கூடையவர் யாருன்னா புதன். புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதா இருந்தாலும் வீட்டில் எழுதி நீங்கள் ஒரு இது மாதிரி போட்டு அதில் நம்பர் ஆஃப் டேஸ், ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும், ஒரு எடுத்து வைக்கணும். நான் விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன். திட்டமிடுதலில் இவங்களை அடிச்சிக்க முடியாது, கரெக்டாக திட்டமிடுவாங்க. இந்த மாதம் நமக்கு 3 லட்சம் தேவை, டெய்லி 10,000 எடுத்தால் தான் இந்த மாதம் நமக்கு அதை டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ்லேருந்து டெய்லி 10,000 எடுத்து வைக்கணும், கரெக்டாக பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த கடன் இல்லாமல் கொண்டு போவாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா அது ஒரு டேபிளர் சார்ட் மாதிரி. நீங்கள் எதையுமே எழுதி பழகிறதா தான் புதன்கிறது. எழுதுறது, பத்திரிக்கை எழுதுறது, பேனால எழுதணும், கணக்கு வழக்கெல்லாம் எழுதுறதுலாம் அவங்க பழக்கம், விருச்சிக ராசிக்காரர்களோட பழக்கம். ஸோ உங்களுக்கு பணம் வருவதற்கான விஷயம் என்னென்னா, எதாக இருந்தாலும் நீங்கள் குரு ஹோரையில் வியாழக்கிழமைகளில் பண்ணுங்கள், நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிறைய நெய் தீபம், தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு பிடிங்க, நெய் தீபம் ஏற்றுங்க. பசுமாடு வந்ததுன்னா, கருப்பு கலர் பசுமாடு வந்ததுன்னா மஞ்சள் வாழைப்பழம். அது என்ன மஞ்சள் வாழைப்பழம்? ஏன்னா பச்சை வாழைப்பழம்லாம் கூட நிறைய இருக்குது, அதனால் சொல்கிறேன். மஞ்சள் வாழைப்பழத்தை நீங்கள் தானமாக தரணும், டெய்லி தரணும். அதே மாதிரி எருமை இருக்கு பாருங்க, மகிஷம் வந்ததுன்னா மகா நட்சத்திரத்தை அன்னைக்கு, மகா நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு தவிடு தானம் பண்ணணும். இதெல்லாம் பண்ண அதெல்லாம் கொடுக்கணும், சாப்பிட கொடுக்கணும். தவிடு சாப்பிட கொடுக்க குருவுக்கு பெரிய பிரீத்தி. அதே மாதிரி நீங்கள் ஒரு மண்டபத்தோட வித்யாசாலை, இப்போ ஆயிரங்கால் மண்டபம்லாம் இருக்குது மதுரையில், அந்த மாதிரி வித்யாசாலை இந்த வாத்தியம்லாம் வாசிப்பாங்க அந்த இடத்துல, கதா காலட்சேபம் அரங்கேற்றலாம் நடைபெறும். எல்லா கோயில்லையும் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதை செப்பரேட்டுறதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது, அதுதான் குரு. வேத அத்தியாயனம் பண்ணுறவங்களுக்கு, முக்கியமாக வேதம் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது ஆடைகள், அதாவது 4 முழ வேஷ்டி அங்கவஸ்திரம் தானம் பண்ணால் சிறப்பிலும் சிறப்பு. இதெல்லாம் குருவுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்காவது அன்னதானம் பண்ணுறதா, தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. தயிர் சாதம் சாப்பிட என்ன ஆகுன்னா, ஜில்லுன்னு குரு பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவீங்க. ஸோ குருனா என்ன, வேற என்னெல்லாம் சொல்லலாம் குருவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய காயம், பெரிய உடம்புடைய வஸ்துக்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். அதே மாதிரி முல்லை மலர்கள் சொன்னேன். கொண்டக்கடலை மாலை, அந்த கொண்டக்கடலை மாலை, இந்த மூக்கு கடலை சுண்டல், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அந்த மாலையை ஆர்டிஃபிஷியலாக பண்ணாலும் சரி, இருந்தாலும் சரி. குரு பகவான் தட்சிணாமூர்த்தி எப்படி வடக்கு முகமாக பார்த்துருக்கிற தட்சிணாமூர்த்தி, முகம் தங்க காப்பு, அதாவது சந்தன காப்பு மாதிரி பண்ணிக்கோங்க. வீட்லேயே சந்தனத்தை எடுத்து முகத்தில் அப்பி விட்டிங்கன்னா அந்த சிலையில் சந்தன காப்பு மாதிரி ஆகிடும். கழுத்தை நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த முல்லை மலர்கள் சாத்தி, டிஃபால்ட்டாக அவர் கழுத்தில் கொண்டக்கடலை மாலை இருக்கிற மாதிரி எப்பயுமே பண்ணுறது நல்லது. இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய விஷயம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இட் செல்ஃபே அதிர்ஷ்டம் தரக்கூடியவர் தான். அதனால் பெரும்பாலும் முருகப்பெருமான் வழிபாடே உங்களுக்கு எனஃப் இஸ் எனஃப். குரு தான் உங்களுக்கு வழிபாடுங்கிறதுனால குரு சம்பந்தப்பட்ட படிப்பு புத்தகம் உட்காந்திங்கன்னா உங்கள் பின்னாடி ஒரு ரேக் இருக்கணும், அந்த ரேக் ஃபுல்லாக புக்ஸாக இருக்கணும். இப்படி தான் நீங்கள் பேட்டி தரணும். எங்கன்னா பேசுகிறதா கூட முன்னாடி ஃபுல்லாக புக்ஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகத்தை தரும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க